ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு சேனல். இன்னைக்கு இந்த வீடியோவில் என்ன பார்க்க போறீங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு அளவு ப்ளவுஸ் வச்சு பர்ஃபெக்டாக ஒரு ப்ளவுஸ் வந்து எப்படி கட் பண்ணுறது, எந்த ஒரு மிஸ்டேக்குமே இல்லாமல் அளவு ப்ளவுஸ் இருக்கு அப்படியே மெஷர்மெண்ட்லாம் எப்படி வந்து நம்ம எடுக்கிறது அப்படின்றத டீட்டெயிலாக எக்ஸ்பிளைன் பண்ண போகிறேன். கண்டிப்பாக இந்த ஒரு வீடியோ நீங்கள் பார்த்து முடிச்சதுக்கப்புறம் அளவு ப்ளவுஸ் வச்சு கட்டிங் பண்ணும்போது எந்த ஒரு மிஸ்டேக்குமா இந்த ஷோல்டர் ஃபால் மற்றபடி எந்த ஒரு பிரச்சனையுமே இந்த ஆம்கோல் சுருக்கமே அந்த மாதிரி எந்த ஒரு பிரச்சனையுமே இல்லாமல் ஒரு பர்ஃபெக்டான ப்ளவுஸ் கட் பண்ணால் கண்டிப்பாக அந்த ப்ளவுஸ் வீடியோ நீங்கள் ஃபுல் வீடியோ பாருங்கள். இப்போ வாங்க நம்ம வீடியோக்குள்ள போயிடலாம். அதுக்கு முன்னாடி ஒரு விஷயத்த சொல்லி, இது வந்து ஒரு 4 டாட் ப்ளவுஸ். இந்த மெத்தட் வந்து 3 டாட் ப்ளவுஸ்க்கும் வந்து இன்க்ளூட் ஆகும். பட் இந்த இடுப்பு சைடு மட்டும் நான் சின்ன சின்ன கரெக்ஷன் சொல்லுவேன். அதை மட்டும் நம்ம வந்து ஃப்ரண்ட் பார்ட்ல மட்டும் நம்ம வந்து சரி பண்ணிக்கிட்டா ஓகேவா இருக்கும். இது வந்து ஒரு 4 டாட் ப்ளவுஸ். ஓகேங்களா? இப்போ நம்ம வந்து ப்ளவுஸ் கட்டிங் வந்து ஸ்டார்ட் பண்ணிடலாம். இப்போ இந்த ப்ளவுஸ் கட் பண்றதுக்கு பார்த்துட்டீங்கன்னா, நான் வந்து 1 மீட்டர் வந்து பிட் கிளாத் ப்ளவுஸ் பீட் வந்து எடுத்திருக்கேன். எடுத்தது வந்து டபுளா ஃபோல்ட் பண்ணிருக்க சைடு வந்து உங்க சைடு இருக்க மாதிரி வச்சுக்கோங்க. ஓப்பன் சைடு வந்து உங்களுக்கு ஆப்போசிட் சைடு இருக்க மாதிரி பார்த்துக்கோங்க. ஃபர்ஸ்ட் கீழ இருக்க ராயேஜ வந்து ஸ்ட்ரைட்டா நம்ம லைன் பண்ணிக்கலாம். நம்மளுக்கு நேரா ஃபோல்டிங் பண்ணி மடிச்சடிக்கிறதுக்கு கரெக்டா எந்த கிராஸுமே இல்லாம இருக்கிறதுக்காண்டி. நெக்ஸ்ட் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, கீழ ஃபோல்டிங் பண்ணி மடிச்சடிக்கிறதுக்காண்டி நான் ஒரு ஸ்கேல் அளவுக்கு நான் வந்து லைன் பண்ணிக்கிறேன். லைன் பண்ணதுக்கப்புறம் ஸ்கேல எடுத்துருங்க. எடுத்ததுக்கப்புறம் அளவு ப்ளவுஸ் எடுத்துட்டு, நம்ம ஃபர்ஸ்ட் 2வது ஒரு லைன் பண்ணோம் பார்த்தீங்களா? அந்த லைன்ல நம்ம அளவு ப்ளவுஸ அப்படியே கீழ்ப்பக்கமா கரெக்டா போட்டுக்கோங்க. நீங்க ஒரு மெத்தட் வந்து போட்டதுக்கப்புறம் முக்கால்வாசி அளவு ப்ளவுஸ் சுருக்கமாக இருந்தால் கண்டிப்பாக அயர்ன் பண்ணிக்கோங்க. அதே மாதிரி கட்டிங் பண்ணுற துணியும் சுருக்கமாக இருந்தால் கண்டிப்பாக அயர்ன் பண்ணிக்கோங்க. ஏன்னா அப்போ தான் வந்து கரெக்டான அளவு மெஷர்மெண்ட் உங்களால் கொண்டுட்டு வர முடியும். இப்போ பார்த்துட்டிங்கன்னா அதை போட்டிருக்கேன். இப்போ இந்த கிராஸ் இருக்குது பார்த்தீங்களா? இந்த இடத்துல ஒரு கிராஸ் இருக்கு. இந்த கிராஸ் ஏன் அப்படின்னா, இது வந்து டாட்டுக்கு வந்து கரெக்டான லைன் வந்து குடுக்காம அவங்க வந்து கட் பண்ணி எடுத்தனால இந்த கிராஸ் வந்து இருக்கு. அத நம்ம வந்து அப்படியே வச்சு நீங்க வந்து கட்டிங் பண்ணிடலாம். நான் வந்து ஏன் அப்படின்னு நான் சொல்றேன். இப்ப போட்டுட்டேன். போட்டதுக்கப்புறம் இது அப்படியே இருக்கட்டும். கீழ்ப்பக்கம் ஃபர்ஸ்ட் ஒரு மார்க்கிங். நெக்ஸ்ட் பார்த்துட்டீங்கன்னா, 2வது மார்க்கிங் நம்ம வந்து டாட் பிடிக்கிறதுக்காண்டி. ஓகேங்களா? இப்ப டாட் பிடிக்கிறதுக்காண்டி 1 இன்ச் வந்து நான் எக்ஸ்ட்ரா மார்க் பண்ணியிருக்கேன். நெக்ஸ்ட் உள்பக்கம் வந்து 1 1/2 இன்ச் தையலுக்கு துணி விடுவோம் பார்த்தீங்களா? அந்த அளவே நான் மார்க் பண்ணியிருக்கேன். இப்ப இந்த அளவு ப்ளவுஸ் எடுக்காம நெக்கோட ஹைட் மார்க் பண்ணிக்கோங்க. அதே மாதிரி ப்ளவுஸோட ஹைட் மார்க் பண்ணிக்கோங்க. ஓகேங்களா? ப்ளவுஸோட ஹைட்டும் நான் மார்க் பண்ணிக்கிறேன். ப்ளவுஸோட ஹைட் நான் மார்க் பண்ணியிருக்கேன். அதே மாதிரி நெக்கோட அகலம் வந்து எப்படி மார்க் பண்ணணும்னு சொல்லிடுறேன். நெக்கோட அகலம் வந்து ரொம்ப தள்ளியும் மார்க் பண்ணக்கூடாது. அந்த அளவுல இருக்கிறத விட ஒரு 1/4 இன்ச் வந்து உள் தள்ளி நீங்க மார்க் பண்ணிக்கோங்க. ஏன்னா இது ஒரு போட்ட ப்ளவுஸ்னால உங்களுக்கு வந்து லைட்டா வந்து கொஞ்சம் விரிஞ்சிருக்கும். அதை நீங்க 1/4 இன்ச் மட்டும் தள்ளி உள் தள்ளி வந்து மார்க் பண்ணிக்கிட்டீங்கன்னா உங்களுக்கு கரெக்டா இருக்கும். இப்போ நான் என்ன பண்ணியிருக்கேன் பார்த்தீங்கன்னா, நெக்ல இருக்க அளவு வந்து அப்படியே நான் வரைஞ்சிருக்கேன். ஓகேங்களா? அப்படியே அதுல இருக்கிறத அப்படியே டாட் டாட்டா வச்சு நான் வரைஞ்சிருக்கேன். சேம் அதே மாதிரி வந்து ஷோல்டரோட மெஷர்மெண்ட்டே நான் மார்க் பண்ணிக்கிறேன். நெக்ஸ்ட் நம்ம ஸ்லீவ் பிடிச்சதுப்போம் பார்த்தீங்களா? அதுக்காக ஷோல்டர் சைடு வந்து ஒரு 1/2 இன்ச்லேருந்து ஒரு 1/4 இன்ச் நீங்க வந்து விட்டுக்கோங்க. நீங்க எவ்வளோ பிடிச்சு தைப்பீங்களோ அந்த அளவுக்கு விட்டுக்கோங்க. விட்டதுக்கப்புறம் நெக்ஸ்ட் உடம்பு சுற்றளவு. ஓகேங்களா? மார்பு சுற்றளவு மார்க் பண்ணிட்டேன். இப்போ ஓவரால் எல்லாத்தையும் மார்க் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் மெயினான விஷயம். இப்போ நம்ம வந்து இந்த அளவு எடுக்கிறப்ப எந்த மாதிரி எடுக்கணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இந்த டாட்டுக்காக விட்டோம் பார்த்தீங்களா? அந்த பகுதியில இருந்து தான் இந்த உயரத்தை நீங்க எடுக்கணும். இப்ப ஆம்கோலோட உயரம் வந்து இந்த டாட்டுக்கு எக்ஸ்ட்ரா விட்ட இடத்துல இருந்து நீங்க ஆம்கோலோட உயரத்தை எடுத்துக்கோங்க. அதே மாதிரி எக்ஸ்ட்ரா ஸ்லீவ் பிடிச்சு தைக்கிறதுக்காண்டி ஒரு 1/2 இன்ச்ல இருந்து ஒரு 1/4 இன்ச் நீங்க விட்டுக்கோங்க. இப்போ ஓவராலாக எல்லாத்தையுமே மார்க் பண்ணி முடிச்சிட்டேன். மார்க் பண்ணி முடிச்சதுக்கு அப்புறம் பார்த்துட்டிங்கன்னா, இப்போ லைன் பண்ணி ஃபுல்லா எடுத்துடலாம். இப்போ நான் ஃபுல்லா லைன் பண்ணிக்கிறேன். ஃபர்ஸ்ட் ப்ளவுஸோட உயரம், நெக்ஸ்ட் மேல் பகுதி பிடிச்சு தைக்கிறதுக்காண்டி ஒரு 1/2 இன்ச்ல ஒரு கோடு. நெக்ஸ்ட் அதே மாதிரி கழுத்தோட உயரம், நெக்ஸ்ட் ஆம்கோலோட உயரம், சைடு மார்பு சுற்றளவுலேருந்து இடுப்பு சைடு. இதில் வந்து மார்பு சுற்றளவை விட இடுப்போட அதிகமாக இருக்கனால இந்த மாதிரி கிராஸில் போகுது. அதனால ஒன்றும் பிரச்சனை கிடையாது. இப்போ என்ன பண்ணுறேன்னு பார்த்துட்டிங்கன்னா, அதே மாதிரி எக்ஸ்ட்ரா 1/2 இன்ச் வந்து உள் பக்கமாக விட்டுருக்கேன். இப்போ இது வந்து நார்மல் நெக். ஓகேங்களா? நார்மல் நெக்கோட அளவு எவ்வளோ இருக்குன்னு பார்த்துட்டிங்கன்னா 6 இன்ச் தான் இருக்குது. சப்போஸ் உங்களுக்கு வந்து 4 இன்ச்சு கிட்ட வந்துச்சுன்னா இந்த சைடு உள்பக்கமாக தள்ளி வைக்கணும். இல்லை ஒரு 8 இன்ச்சுக்கு மேலே இருந்துச்சுன்னா
அந்த சைடு வந்து ஒரு 1/2 இன்ச் வந்து தள்ளி வைக்கணும். இது வந்து 6 இன்ச் கரெக்டான அளவு இருக்கனால நான் ஸ்ட்ரெயிட்டாவே லைன் எடுத்துக்கிறேன். ஓகேங்களா? ரொம்ப கம்மியான நெக்கோட ஹைட் இருந்ததுன்னா உங்களுக்கு உள்பக்கமா 1/2 இன்ச் தள்ளி வைக்கணும். இல்ல நெக்கோட ஹைட் வந்து அதிகமா இருந்துச்சுன்னா, அளவு ப்ளவுஸ்ல அதிகமா இருந்துச்சுன்னா, 8க்கு மேல இருந்துச்சுன்னா, நீங்க வந்து வெளிப்பக்கமா ஒரு 1/2 இன்ச் வந்து நீங்க தள்ளி வைக்கணும். இத நீங்க கரெக்ட்டா நோட் பண்ணிக்கோங்க. அளவு ப்ளவுஸ் வச்சு நீங்க கரெக்ட் பண்றப்ப. இப்போ ஓரளவு எல்லாத்தையும் மார்க் பண்ணி முடிச்சாது. இப்ப பார்த்தீங்கன்னா, ஆம்கோலோட அளவு ஆம்கோலோட ரவுண்ட் நம்ம மார்க் பண்ணிக்கலாம். இப்போ ஆம்கோல் ரவுண்ட் வந்து மார்க் பண்ணியிருக்கேன். நெக்ஸ்ட்டு நம்ம மார்க் பண்ண ரவுண்டுக்கு வெளிப்பக்கமா ஒரு 1/2 இன்ச்ல நீங்க எவ்வளோ தையலுக்கு விட்டீங்களோ, அந்த இடத்தையும் சின்ன சின்ன டாட் மார்க் பண்ணி போட்டுக்கோங்க. ஏன் அப்படின்னு இப்ப சொல்றேன் உங்களுக்கு. இப்ப நம்ம அளவு ப்ளவுஸ்ல ரைட் சைடு இருக்க பேக் சைடு எடுத்துக்கோங்க. பேக் சைடு ஸ்லீவ் எடுத்துக்கோங்க. எடுத்ததுக்கப்புறம் நீங்க நம்ம 2வது டாட் மார்க் பண்ணோம் பார்த்தீங்களா, அந்த இடத்துல வச்சுட்டு நீங்க ஸ்லீவ் வந்து எந்த இடத்துல ஜாயிண்ட் ஆயிருக்கோ, அந்த ஸ்லீவ் ஜாயிண்ட் ஆனத ஃபுல்லா ரவுண்டா நீங்க வந்து வச்சு மெஷர்மென்ட் பாருங்க. இப்படி பார்க்கும்போது நீங்க அளவு ப்ளவுஸ்ல இருக்க ஆம்கோல் ரவுண்டும், உடம்பு சுற்றளவும் வந்து கரெக்ட்டா உங்களுக்கு வந்து மேட்ச் ஆகும். ஓகேங்களா? எனக்கு பாருங்க எந்த ஒரு ஏத்த இறக்கம் இல்லாம கரெக்ட்டா அளவு ப்ளவுஸ்ல இருக்க மெத்தட்ல வந்து எனக்கு ஆம்கோல் ரவுண்ட் வந்து கரெக்ட்டா வந்துருச்சு. இப்படி இருக்கப்போ வந்து உங்களுக்கு ஸ்லீவ் ஜாயிண்ட் வந்து உள்பக்கமா வருதோ, வெளிப்பக்கமா வருதோ அந்த ப்ராப்ளம் எதுவுமே இருக்காது. இந்த மாதிரி நம்ம கரெக்ட்டா அளவு ப்ளவுஸ் வச்சு நம்ம கட் பண்றப்ப இப்போ ஓரளவு எல்லாத்தையுமே மார்க் பண்ணி முடிச்சுட்டு இப்போ நம்ம வந்து கட் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ இது வந்து நார்மல் ப்ளவுஸ். இதையும் சொல்லிடுறேன். இது வந்து நார்மல் ப்ளவுஸு. இப்போ நார்மல் ப்ளவுஸில் பார்த்துட்டிங்கன்னா இது வந்து நம்ம அளவு ப்ளவுஸில் எடுத்த நெக்கோட அளவு. ஓகேங்களா? தையலுக்கு வந்து கரெக்டாக ஒரு 1/4 இன்ச் வந்து நீங்கள் விட்டுட்டு நீங்கள் கட் பண்ணி எடுத்துக்கோங்க. நம்ம ஃபோல்டிங் பண்ணி மடிச்சடிக்கிறதுட்டு ஒரு குட்டி ஆர்கட், அதே மாதிரி மார்பு சுற்றளவுலையும் ஒரு குட்டி ஆர்கட் பண்ணிக்கோங்க. இப்போ ஓரளவு வந்து ப்ளவுஸை வந்து ஃபுல்லாக பேக் பார்ட் நம்ம கட் பண்ணி முடிச்சாச்சு. நெக்ஸ்ட்டு நம்ம ஸ்லீவ் எடுத்துடலாம். ஸ்லீவ் வந்து எந்த சைடு எடுக்கணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, நம்ம இங்கே பேக் பார்ட் எடுத்துருக்கோம்ல, அப்படியே இந்த சைடை திருப்பி போட்டிங்கன்னா ஃபுல் கிளாத் இருக்கும். 2ஆ மடிச்சிருக்கிறத திருப்பி 4ஆ மடிச்சுக்கோங்க. மடிச்சதுக்கப்புறம் கீழே சேம் மெத்தட். கீழே ராயேஜ் பகுதி இருந்ததுன்னா அந்த ராயேஜை வந்து நீங்கள் வந்து மார்க் பண்ணிக்கோங்க. மார்க் பண்ணதுக்கப்புறம் ஃபோல்டிங் பண்ணி மடிச்சடிக்கிறதுக்காக ஒரு ஸ்கேல் அளவுக்கு லைன் பண்ணிவிட்டு சேம் நம்ம வந்து ஸ்லீவ் பக்கம் எடுத்துடலாம். ஸ்லீவ் நீங்கள் போடுறப்ப கண்டிப்பாக பேக் பார்ட்டோட ஸ்லீவ் தான் போடணும். சேம் 2வது லைன் வரைஞ்சிருக்கோம் பார்த்தீங்களா, அந்த 2வது லைன் வரைஞ்சிருக்க இடத்துக்கிட்ட நீங்கள் ஸ்லீவ் வந்து அந்த சுற்றளவு கை சுற்றளவு வந்து வச்சுட்டு நீங்கள் வந்து ஸ்லீவில் எந்த சுருக்கம் இல்லாத மாதிரி பார்த்துட்டு நல்லா எடுத்து போட்டுக்கோங்க. அப்போ தான் நீங்கள் வந்து எக்ஸ்ட்ரா கிளாத் விட மாட்டீங்க. அளவு ப்ளவுஸில் என்ன அளவு இருக்கோ அதே அளவு இருக்கும். சுருக்கம் இருந்துச்சுன்னா சில சமயம் கம்மியாகலாம், சில சமயம் சுருக்கமாக இருக்கே நம்ம எக்ஸ்ட்ரா கூட வச்சிடலாம். அதனால் மோஸ்ட்லி நீங்கள் வந்து அயன் பண்ணிக்கிறது ரொம்பவே பெட்ரு. ஓகேங்களா? இப்போ நான் வந்து போட்டுட்டேன். போட்டதுக்கப்புறம் ஸ்லீவ் வந்து எந்த இடத்துல ஜாயிண்ட் ஆகிருக்கோ அந்த இடத்துல ஒரு மார்க்கிங், அதுக்கப்புறம் பிரித்து தைக்கிறதுக்காண்டி ஒரு 1/2 இன்ச், அதே மாதிரி கை சுற்றளவுலையும் மார்க்கிங், அதே மாதிரி ஆம்கோல் ரவுண்டு கிட்டையுமே ஒரு மார்க்கிங் பண்ணிவிட்டு மேலே ஒரு 1/4 இன்ச் வந்து பிடிச்சி தைக்கிறதுக்காண்டி எக்ஸ்ட்ரா மார்க் பண்ணியிருக்கேன். இப்போ என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா வந்து ஸ்லீவ் ஜாயின் நம்ம பேக் ஆம்கோல் ரவுண்டுக்கு எடுத்தோம் பார்த்தீங்களா, அதே மாதிரி மெத்தடில் ஸ்லீவ் ரவுண்டு வந்து எந்த இடத்துல ஜாயிண்ட் ஆகிருக்கும் அந்த இடத்துல இந்த மாதிரி ஆள்காட்டி விரலை வச்சு நீங்கள் அமைக்கி இந்த மாதிரி ட்ரேஸ் விட்டு எடுத்துக்கோங்க. எடுத்ததுக்கப்புறம் மேலே வந்து ஒரு 1/4 இன்ச் வந்து பிடிச்சி தைக்கிறதுக்காண்டி விட்டது போக நான் மார்க் பண்ணி எடுத்துட்டேன். எடுத்ததுக்கப்புறம் பேக் பார்ட் எடுத்துக்கோங்க. அளவு ப்ளவுஸ் இருக்கும் பார்த்தீங்களா, பேக் பார்ட் நம்ம கட் பண்ணோம்ல அளவு ப்ளவுஸில் அந்த இதை வந்து ஷோல்டர் மைனஸ் பண்ணிவிட்டு நீங்கள் அந்த ஆம்கோல் ரவுண்ட் வந்து கரெக்டாக மேட்ச் ஆகுதுன்னு சொல்லி பார்த்துக்கோங்க. பாருங்கள் எனக்கு வந்து கரெக்டாக மேட்ச் ஆகுது. எந்த ஒரு டிஃப்ரென்ஸும் இல்லை, கரெக்டாக மேட்ச் ஆகுது. இப்போ சேம் உங்களுக்கு வந்து அதில் நீங்கள் அப்படியே வச்சுட்டு கூட நீங்கள் வந்து ஃப்ரண்ட்டோட மெஷர்மெண்ட்டும் நீங்கள் எடுத்துக்கோங்க. ஃப்ரண்ட் நீங்கள் பேக் எப்படி எடுத்தீங்களோ சேம் மெத்தட் உங்களுக்கு தெரியும். ஃப்ரண்ட்டில் வந்து இது மாதிரி துணியை லைட்டாக நீங்கள் எடுக்கும் போதே எந்த இடத்துல தையல் வந்திருக்கோ அந்த இடம் உங்களுக்கு வந்து கரெக்டாக மேட்ச் ஆகி தெரிஞ்சிரும்.
இப்போ என்ன பண்ணுறேன் அப்படின்னா வந்து ஃபர்ஸ்ட் நம்ம பேக் பார்ட் எடுத்து கட் பண்ணிக்கலாம் ஸ்லீவை. நெக்ஸ்ட்டு கீழே இருக்கிற ஆயிட்டையும் கட் பண்ணிக்கிறேன். கீழே வந்து மடித்து தைக்கிறதுக்கு கட் பண்ணிக்கிறேன். அதே மாதிரி சைடில் வந்து நான் மார்க் பண்ணி எடுத்துட்டு அதே மாதிரி சென்டரில் ஒரு கட் பண்ணிக்கிறேன். கட் பண்ணதுக்கப்புறம் இது வந்து நம்ம அளந்த மெஷர்மெண்ட்டு நம்ம மார்க் பண்ணது அதுலேருந்து ஒரு 1/4 இன்ச் வந்து மேலே தையலுக்கு விட்டுட்டு நீங்கள் வந்து எக்ஸ்ட்ரா இருக்க பீஸை மட்டும் கட் பண்ணி எடுத்துக்கோங்க. முன் வளைவு வந்து நான் குடஞ்சி கட் பண்ணிட்டேன். ஓகேங்களா, உள் வளைவு குடஞ்சி கட் பண்ணியாச்சு. இப்போ ஸ்லீவுமே கரெக்டாக கட் பண்ணி முடிச்சிட்டேன். இப்போ நம்ம ஃப்ரண்ட் பார்ட் நம்ம கட் பண்ண போகிறோம். ஃப்ரண்ட் பார்ட்டில் வந்து ஒரு சிஸ்டர் வந்து டவுட் கேட்டிருந்தாங்க, எப்படி வந்து கிராஸ் கட் வந்து கண்டுபிடிக்கிறது, நேர் கட்டிங் எப்படி கண்டுபிடிக்கிறதுன்னு. நீங்கள் வச்சு பார்க்கும் போதே சப்போஸ் இந்த ஒரு நல்ல வெளிச்சத்தில் நீங்கள் இப்படி வச்சு பார்க்கும்போதே இந்த நூல் இலைகள் வந்து இப்படி ஸ்ட்ரெயிட்டாக போயிருந்துச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா அது வந்து நேர் கட்டிங். ஓகேங்களா, இல்லவே இந்த மாதிரி கிராஸாக போயிருந்துச்சுன்னா அது வந்து கிராஸ் கட்டிங். ஓகேங்களா, இப்போ இது பார்த்தீங்கன்னா நேர் கட்டிங்கில் தான் போட்டிருக்காங்க, அதனால் நான் நேர் கட்டிங்லேயே போட்டுக்கிறேன். நம்ம பேக் பார்ட் கட் பண்ணோம் பார்த்தீங்களா, அந்த பேக் பார்ட் கட் பண்ண இடத்துக்கிட்டே நான் வச்சுருக்கேன். அப்படியே திருப்பி போட்டிருக்கேன். ஃபர்ஸ்ட் நான் வந்து இந்த சைடு வந்து ஒரு லைன் பண்ணிக்கிறேன். ஸ்ட்ரெயிட்டாக ஒரு லைன் பண்ணிவிட்டு நான் அதுக்கப்புறம் நான் வந்து மார்க் பண்ணிக்கிறேன். ஏன் இந்த லைன் விட்டுருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு நான் உங்களுக்கு நெக்ஸ்ட் சொல்கிறேன். இப்போ பாலோ ப்ளவுஸ் வச்சு கட் பண்ண பேக் பார்ட்டை நம்ம அந்த லைன் வரைஞ்சோம் பார்த்தீங்களா சைடில், அந்த இடத்துல இப்படி கரெக்டாக வச்சுக்கோங்க. வச்சதுக்கப்புறம் ப்ளவுஸோட ஹைட்டு, கழுத்தோட அகலம் சேம், ஷோல்டரோட அகலம், ஆம்கோல் ரவுண்டு, நெக்ஸ்ட்டு மார்பு சைடு ஃபுல்லாக. ஓகேங்களா, இப்போ நான் ஓவராலாக வந்து ப்ளவுஸில் ஃபுல்லாத்தையும் மார்க் பண்ணி எடுத்தேன். அளவு ப்ளவுஸில் இருந்ததை பேக் பார்ட் கட் பண்ண வச்சதை. இப்போ என்ன பண்ண போகிறேன்னா அதில் இருக்க அளவுகள் எல்லாத்தையுமே நம்ம இதில் எடுக்க போகிறோம். ஸ்ட்ரெயிட்டாக லைன் பண்ணிவிட்டு இந்த இடத்துல வந்து பார்த்துட்டிங்கன்னா ஷோல்டர் கழுத்தோட அகலம் வந்து தையலுக்கு எக்ஸ்ட்ரா கட் பண்ணது தான் அளந்திருந்தேன். இப்போ வந்து எக்ஸ்ட்ரா இருக்க அளவு வந்து கரெக்டாக நான் மார்க் பண்ணியிருக்கேன். மார்க் பண்ணதுக்கப்புறம் அளவு ப்ளவுஸில் லெஃப்ட் சைடு இருக்கும் பார்த்தீங்களா, அந்த மார்பு சுற்றளவு ஃப்ரண்ட் பக்கம், அந்த ஃப்ரண்ட் பக்கத்தை எடுத்து நீங்கள் ஸ்லீவ் வந்து உள் பக்கமாக திருப்பி விட்டுருங்க. திருப்பி விட்டது போக இந்த மேல் பக்கம் தான் வந்து நம்ம ஷோல்டர் ஜாயிண்ட்டுக்கு தையல் விட்டுருக்கோம். அந்த 2வது கோட்டில் வந்து கழுத்தோட அகலத்தில் வந்து கரெக்டாக ஃப்ரண்ட்டோட நெக் வந்து வரைஞ்சிக்கோங்க. ஃபஸ்ட்டு நீங்கள் நெக் வரைஞ்சதுக்கப்புறம் தான் மற்ற எல்லாமே உங்களுக்கு வரைகிறப்ப ஃப்ரண்ட் ஆகட்டும் எல்லாமே உங்களுக்கு கரெக்டாக அளவு வந்து உங்களுக்கு தெரியும். பார்த்துட்டிங்கன்னா உங்களுக்கு தெரியும். கழுத்தை நம்ம வரைஞ்சிக்கலாம். நெக்ஸ்ட்டு வரைஞ்சதுக்கப்புறம் பார்த்துட்டிங்கன்னா இந்த 2வது கோடு இருக்குது பார்த்தீங்களா, இந்த கோடு எதுக்காக வரைஞ்சேன் அப்படின்னு கேட்டிங்கன்னா நெக்கு. இப்போ நெக்கு இது மாதிரி இருக்குது. ஓகேங்களா, இப்போ நெக்கோட ஷேப் வந்து எனக்கு இப்படி இருக்குது. இப்போ நான் வந்து தையலுக்கு ஹூக் பட்டி வீப்பட்டி மடிச்சு அடிக்கிறதுக்கு எக்ஸ்ட்ரா இங்கே விடாமல் நான் இதிலே கட் பண்ணிட்டேன் அப்படின்னா வந்து இந்த இடத்துல வந்து நம்ம வந்து தையலுக்கு எடுக்கிற மாதிரி இருக்கும். ஹூக் பட்டி வீப்பட்டிக்கு 1/4 இன்ச்சு போகிற மாதிரி இருக்கும். அப்போ கழுத்தும் குறுகலாகும், அதே மாதிரி ஜஸ்ட் மெஷர்மெண்ட்டும் வந்து நம்ம டிஃப்ரென்ஸ் ஆகும். ஓகேங்களா, அதனால் வந்து இங்கே ஒரு 1/2 இன்ச்லேருந்து நீங்கள் எவ்வளோ வந்து பிடிச்சு தைப்பீங்களோ அதுக்கு தேவையான கிளாத்தை விட்டுட்டு நீங்கள் வந்து மார்க் பண்ணிக்கோங்க. பார்த்துட்டிங்கன்னா இந்த கோட்டில் நான் வந்து ஃப்ரண்ட்டோட ஃபஸ்ட்டு பெல்ட் ஜாயிண்ட் கிட்ட வந்து நான் மார்க் பண்ணிக்கிறேன். ஹூக் பட்டி பெல்ட் ஜாயிண்ட் கிட்ட. அதே மாதிரி 1 இன்ச்லேருந்து 3/4 இன்ச் அதுக்கு டாட்டுக்கும் பிரித்து தைக்கிறதுக்காக ஒரு 1 இன்ச் வந்து மார்க் பண்ணியிருக்கேன். மார்க் பண்ணதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ப்ளவுஸ் ஃப்ரண்ட்டோட ஹைட் எப்படி எடுக்கணும்னு கேட்டிங்கன்னா இந்த சென்டர் டாட் இருக்குது பார்த்தீங்களா, அந்த சென்டர் டாட்டு எந்த இடத்துக்கிட்ட வருதோ அதை ஃபஸ்ட்டு நீங்கள் ஹூக் சைடு இருந்து கரெக்டாக மார்க் பண்ணிக்கோங்க. ஹுக் சைடு வந்து கரெக்டாக சென்டர் டாட் வந்து எந்த இடத்துல வருதோ அதான் நீங்கள் மார்க் பண்ணிக்கோங்க. மார்க் பண்ணதுக்கப்புறம் அந்த இடத்துல நீங்கள் கரெக்டாக ஃப்ரண்ட்டோட ஹைட்டை வந்து வச்சு பார்க்கும்போது உங்களுக்கு ஃப்ரண்ட்டோட ஹைட்டும் கரெக்டாக வரும், டாட் பாயிண்டோட ஹைட்டும் கரெக்டாக வரும். இப்போ நான் வச்சுட்டேன்னா இப்போ எனக்கு இந்த இடத்துல தான் வருது. இப்போ நான் அந்த இடத்துல வச்சதுக்கப்புறம்
இப்போ கரெக்டாக நான் அந்த இடத்துல வச்சுட்டேன். இப்போ ஃப்ரண்ட்டோட ஹைட்டை வந்து நான் வந்து மார்க் பண்ணிக்கிறேன். ஓகேங்களா? ஃப்ரண்ட்டோட ஹைட்டு மார்க் பண்ணேன். மார்க் பண்ணதுக்கப்புறம் கீழே வந்து பெல்ட் பிடிச்சு தைக்கிறதுக்காண்டி ஒரு 1/2 இன்ச் வந்து விட்டுருக்கேன். சேம் ஃபஸ்ட் நம்ம ஹைட்டில் வந்து ஒரு லைன் பண்ணிக்கலாம். லைன் பண்ணியாச்சா? இப்போ என்ன பண்ண போகிறேன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இதுதான் மார்பு சுற்றளவு. பேக் பார்ட்டுக்கு எடுத்த மார்பு சுற்றளவு. ஓகேங்களா? அந்த மார்பு சுற்றளவில் வந்து சைடில் வச்சு பார்க்குறேன் எவ்வளோ இருக்குன்ட்டு. இப்போ இந்த இடத்துல கரெக்டாக நம்ம வந்து பெல்ட் ஜாயிண்ட் ஆகிருக்கு. அதுக்கு ஒரு 1/2 இன்ச். ஓகேங்களா? இப்போ நான் வந்து இங்கே மைனஸ் பண்ணிட்டேன். நம்ம ஆம்கோலில் வந்து கரெக்டாக 1/4 இன்ச் வந்து பிடிச்சு தைக்கிறதுக்கு விட்டதை மைனஸ் பண்ணிட்டு தான் நான் வந்து பெல்ட்டோட சைடில் இருக்க இடுப்பு சைடு இருக்க அளவு வந்து மார்க் பண்ணியிருக்கேன். கீழே வந்து பெல்ட் வந்து பிடிச்சு தைக்கிறதுக்காண்டி ஒரு 1/2 இன்ச் விட்டுருக்கேன். இப்போ என்ன பண்ண போகிறேன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இந்த சென்டர் ஃபஸ்ட்டு மார்க் பண்ணிக்கோ. ஓகேங்களா? ஏன்னா இந்த இடத்துல தான் நம்மளுக்கு வந்து அளவு வந்துச்சு. இப்போ பெல்ட்டோட ஹைட் வந்து நம்ம மார்க் பண்ணிக்கலாம். சாரி, ஃப்ரண்ட்டில் ஃபஸ்ட்டு டாட்டோட ஹைட்டை வந்து மார்க் பண்ணிக்கலாம். ஃபஸ்ட்டு டாட்டோட என்ன அளவு வருது. சேம் உள்பக்கம் வந்து டாட் எவ்வளோ பிடிச்சிருக்காங்கன்னு பார்த்துக்கிறேன். உள்பக்கம் பார்த்தீங்கன்னா ஒரு 1 இன்ச் கிட்ட பிடிச்சிருக்காங்க. அந்த 1 இன்ச் நான் வந்து இங்கே மார்க் பண்ணிக்கேன். சென்டரில் இந்த சைடு 1 இன்ச் மார்க் பண்ணிவிட்டு நீங்கள் வந்து கிராஸ் எடுத்துக்கோங்க. எடுத்ததுக்கப்புறம் இந்த ஜாயிண்ட்டையும் மார்க் பண்ணியாச்சு. சேம் இந்த ஜாயிண்டையும் மார்க் பண்ணிட்டேன். ஓகேங்களா? இப்போ நான் என்ன சொன்னேன், இதில் வந்து 4 டாட் ப்ளவுஸ். ஓகேங்களா? இதில் நான் என்ன சொன்னேன் உங்ககிட்ட, 4 டாட் ப்ளவுஸ். இப்போ இந்த டாட்டுக்கான மெஷர்மெண்ட் நம்மளுக்கு வந்து இங்கே எக்ஸ்ட்ரா நம்ம கிளாத்து விடணும். அப்போ எவ்வளோ விடணும்? உள்பக்கம் நீங்கள் பார்த்தீங்கன்னாவே தெரியும், ஒரு 1/2 இன்ச் விட்டுருக்காங்க. அந்த 1/2 இன்ச் வந்து எக்ஸ்டெண்ட் பண்ணி நீங்கள் இங்கே விடணும். இப்போ நான் பிடிச்சு தைக்கிறதுக்காண்டி ஒரு 1/2 இன்ச் விட்டேன். அந்த 1/2 இன்ச்சை விட இன்னொரு 1/2 இன்ச் வந்து நான் எக்ஸ்ட்ரா மார்க் பண்ணிக்கிறேன். மார்க் பண்ணதுக்கப்புறம் இந்த மாதிரி கிராஸ் லைன் எடுத்துக்கோங்க. ஓகேங்களா? சின்ன டிப்ஸ், சின்னதாக ஒரே ஒரு வேலை பார்த்தா போதும், நீங்கள் 4 டாட்க்கான தேவையான கிளாத் வந்து அந்த இடத்துல வந்துடும். ஓகேங்களா? இப்போ நான் ஃபுல்லாக வந்து மார்க் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் மார்க் பண்ணி முடிச்சிட்டேன். மார்க் பண்ணதுக்கப்புறம் பார்த்துட்டிங்கன்னா, கீழே வந்து ஒரு கர்வ் மட்டும் கொடுத்துக்கலாம். ஓகேங்களா? இப்போ என்ன பண்ண போகிறேன்னா வந்து ப்ளவுஸில் ஃப்ரண்ட் சைடு பெல்ட் இருக்கும் பார்த்தீங்களா, அந்த பெல்ட்டை வச்சு இந்த பகுதி நம்ம இப்போ வரைஞ்சிருக்கோம் பார்த்தீங்களா, இந்த பகுதியோட இந்த பெல்ட்டோட அளவும் கரெக்டாக மேட்ச் ஆகுதான்னு சொல்லி நீங்கள் பார்த்துக்கோங்க. இப்போ என்ன பண்ணுறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, என்ன பண்ணுறேன்னு பார்த்தீங்கன்னா, இந்த பெல்ட்லேருந்து கரெக்டாக இந்த இடத்துல வருது. சேம் நெக்ஸ்ட்டு அதே இடத்துல நீங்கள் எந்த இடத்துல எடுத்தீங்களோ அந்த இடத்துல இருந்து எடுத்துட்டு எந்த இடத்துல உடம்பு வருதோ அந்த இடத்துல நீங்கள் மார்க் பண்ணிக்கோங்க. ஓகேங்களா? பெல்ட் வந்து கரெக்டாக எந்த இடத்துல எஜ்ஜு முடியுதோ அந்த இடத்துல மார்க் பண்ணிக்கோங்க. இவங்க வந்து ஹெவி பஸ்ட் இல்லாமல் நார்மல் பஸ்ட்டாக இருக்கிறதுனால உங்களுக்கு இந்த சைடு உள்தள்ளி வருது. சப்போஸ் ஹெவி பஸ்ட்டாக இருக்கவங்க வந்து கண்டிப்பாக வந்து ஒரு 1/2 இன்ச்லேருந்து நம்ம மெஷர்மெண்ட்டை விட ஒரு 1/2 இன்ச்லேருந்து ஒரு 1/4 இன்ச் வந்து வெளித்தள்ளி தான் வரும். நீங்கள் அதனால் வந்து ஒன்றும் பயப்பட தேவை கிடையாது. ஏன்னா வந்து சில பேர் பஸ்ட் சைஸை பொறுத்து தான் நம்மளுக்கு வந்து ப்ளவுஸோட ஃப்ரண்ட் பேக்கை வந்து ரொம்பவே டிஃப்ரென்ஸ் இருக்கும். ஓகேங்களா? இன்னைக்கு இப்போ இந்த அளவுக்கு வந்திருக்கு. இப்போ நான் என்ன பண்ண போகிறேன்னா வந்து இதை கிராஸ் எடுத்துக்கிறேன். ஓகேங்களா? நான் ஃபுல்லாக மார்க் பண்ணி முடிச்சிட்டேன். நெக்ஸ்ட்டு ஆம்கோல் ரவுண்ட் நம்ம எடுத்துக்கலாம். ஆம்கோல் ரவுண்டு பார்த்துட்டிங்கன்னா அதில் வந்து ஒரு 1/2 இன்ச் மட்டும் வெளித்தள்ளி மார்க் பண்ணிங்கன்னா உள்தள்ளி மார்க் பண்ணிங்கன்னா உங்களுக்கு கரெக்டாக இருக்கும். ஓவராலாக வந்து ப்ளவுஸோட ஃப்ரண்ட் பார்ட் எல்லாம் மார்க் பண்ணிட்டேன். இனிமேட்டு கட்டிங் தான். உங்களுக்கு வந்து டாட்டுங்க மட்டும் நம்ம வந்து ஸ்டிச் பண்ணும்போது கண்டிப்பாக உங்களுக்கு வந்து ஷேர் பண்ணுறேன் எப்படி டாட் பிடிக்கணும் அப்படின்ட்டு. இப்போ நம்ம கட் பண்ணி எடுத்துக்கலாம்.
நெக்குக்கும் ஒரு 1/4 இன்ச் விட்டுட்டு நீங்கள் வந்து கட் பண்ணி எடுத்துக்கோங்க. இப்போ ஓரளவு வந்து ப்ளவுஸோட ஃப்ரண்ட் பார்ட்டும் மார்க் பண்ணி முடிச்சிட்டேன். இப்போ டாட்டு வர இடத்துல மட்டும் நான் வந்து குட்டி குட்டி ஆர் கட் பண்ணிக்கிறேன். அதே மாதிரி மார்பு சுற்றளவுலையும் ஒரு ஆர் கட் பண்ணிக்கிறேன். ஓகேங்களா? இப்போ பேக் பார்ட்டும் ஃப்ரண்ட் பார்ட்டும் வந்து கட் பண்ணி எடுத்தாச்சு. நெக்ஸ்ட்டு பெல்ட் மட்டும் தான் கட் பண்ணணும். ஸ்லீவும் கட் பண்ணிட்டேன். ஓகேங்களா? இப்போ நம்ம வந்து பெல்ட் வந்து மார்க் பண்ணிக்கலாம். பெல்ட்டுக்கு இருக்கிற கிளாத்தை வந்து 2 கிளாத். இது வந்து நார்மல் ப்ளவுஸ்னால பேக் சைடும் வந்து ஒரே கலரில் தான் வரணும், ஃப்ரண்ட் சைடும் ஒரே கலரில் தான் வரணும். அப்போ தான் கொஞ்சம் பார்க்குறதுக்கு ஃபினிஷிங் கொஞ்சம் நல்லாயிருக்கும். ஓகேங்களா? நான் அதனால் வந்து ரெண்டு கிளாத்தை வந்து நான் 4ஆக மடித்து போட்டிருக்கேன். போட்டதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா கீழே வந்து ஃபோல்டிங் பண்ணி மடிச்சடிக்கிறதுக்கு மட்டும் நான் வந்து ஒரு 3/4 இன்ச் மட்டும் லைன் பண்ணிக்கிறேன். ஓகேங்களா? லைன் பண்ணதுக்கப்புறம் அளவு ப்ளவுஸ் எடுத்துக்கோங்க. அளவு ப்ளவுஸ் எடுத்துகிட்டு அப்படியே பெல்ட் வச்சு அப்படியே நீங்கள் மார்க் பண்ணுறது தான். என்னோட பெல்ட்டு இந்த இடத்துல கரெக்டாக முடியுது. இந்த இடத்துல வந்து ஃப்ரண்ட் சைடு வந்து ஒரு 1/2 இன்ச் விட்டுருங்க. ஏன்னா வந்து பெல்ட் ஹூக் பட்டி விப்பட்டி தைக்கிறதுக்காக விட்டுட்டு பெல்ட் வந்து கரெக்டாக எந்த இடத்துல வந்து பெல்ட் ஜாயின் பண்ணியிருக்காங்களோ அந்த இடத்துல ஒரு மார்க்கிங் பண்ணிக்கோங்க. மார்க் பண்ணதுக்கப்புறம் அதே மாதிரி சென்ட்ரு டாட்டுக்கிட்டையும் ஒரு மார்க்கிங் ஹைட்டு மார்க் பண்ணிவிட்டு மேலே பிடிச்சி தைக்கிறதுக்காண்டி ஒரு 1/2 இன்ச் மார்க் பண்ணிக்கோங்க. அதே மாதிரி கரெக்டாக இடுப்பு வந்து இந்த இடத்துல ஜாயிண்ட்டாக இருக்கும் அந்த இடத்துல ஒரு மார்க்கிங். அதே மாதிரி பெல்ட்டு பிடிச்சி தைக்கிறதுக்காண்டி ஒரு மார்க்கிங். எண்டு முடியுது பார்த்தீங்களா? அந்த இடத்துலையும் வந்து பெல்ட் எந்த இடத்துல முடியுதோ அந்த இடத்துல மார்க் பண்ணிவிட்டு மேலே கரெக்டான அளவு மார்க் பண்ணிவிட்டு 1/4 இன்ச் வந்து எக்ஸ்ட்ரா மேலே மார்க் பண்ணிக்கோங்க. இப்போ ஃபுல்லாக மார்க் பண்ணி முடிச்சாச்சு. வந்து நம்ம கட் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ வந்து இந்த மாதிரி ஷேப்பில் தான் உங்களுக்கு வந்து பெல்ட் இப்போ ஜாயிண்ட் ஆக போகுது. ஓகேங்களா? இப்போ பெல்ட் வந்து நம்ம அளவு ப்ளவுஸில் இருக்க மாதிரி எடுத்தாச்சு. ஃப்ரண்ட் சைடு மட்டும் 2 ஆர் கட் பண்ணிக்கோங்க. ஏன்னு கேட்டிங்கன்னா ஃப்ரண்ட்டுன்னு தெரியணுன்றதுக்காண்டி 2 ஆர் கட் பண்ணிக்கிறேன். ஓரளவு வந்து பெல்ட்டும் ஃபினிஷ் பண்ணிட்டேன். இனி ஹூக் பட்டி வீப்பட்டிக்கு மட்டும் கிளாத் எடுத்துக்கலாம். அதுக்கு ஹூக் பட்டிக்கு ஒரு 2 இன்ச்சும் வீப்பட்டிக்கு ஒரு 3.5 இன்ச்சும் கிளாத் இருந்தால் போதும். நான் சேமாக ஒரே மெஷர்மெண்ட்டில் தான் நான் கிளாத் எடுத்திருக்கேன். பார்த்திங்கன்னா ரெண்டுத்துக்குமே சேர்த்து வந்து ஒரு 6 இன்ச்சு அளவில் கிளாத் எடுத்திருக்கேன். இப்போ நெக்ஸ்ட் வந்து கிராஸ் பீஸ் எடுக்கிறது எப்படின்னு கேட்டிங்கன்னா, இப்போ நீங்கள் ப்ளவுஸ் இப்படி போட்டு பார்க்கும்போது வந்து நல்லா இழுத்து பாருங்கள் எந்த சைடு நல்லா கிராஸ் ஆகுது, ஸ்ட்ரெச்சபிளாக இருக்குது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா தெரியும். இந்த சைடு நல்லா ஸ்ட்ரெச்சபிளாக இருக்குது. அப்படி இருக்கப்போ வந்து நல்லா கிராஸில் வச்சுட்டு வந்து ஒரு ஸ்கேல் அளவுக்கு, எனக்கு ஒரு ஸ்கேல் அளவுக்கு இருந்தால் போதும். ரொம்ப ஃபினிஷ்டாகவே உங்களுக்கு நெக்கு வந்து அடித்து திருப்பி கிராஸ் பீஸ் வைக்கிறது ரொம்ப பர்ஃபெக்டாக இருக்கும். அந்த மெத்தடையும் கண்டிப்பாக நான் இதோட ஸ்டிச்சிங் வீடியோவில் வந்து உங்களுக்கு நான் இன்க்ளூட் பண்ணுறேன். இந்த அளவுக்கு கிராஸ் பீஸ் இருந்தால் போதே. நான் நெக் வந்து சின்ன நெக்கு தான், 6 இன்ச் அளவில் இருக்க நெக்கு தான். இப்போ ஃபுல்லாக மார்க் பண்ணி முடிச்சிட்டேன். நெக்ஸ்ட்டு இதோட ஸ்டிச்சிங் வீடியோவில் நான் வந்து உங்களுக்கு டீட்டெயிலாக இன்னும் எப்படி வந்து ஃபோல்டர் ப்ளவுஸ் வந்து ஸ்டிச் பண்ணுறது, டாட்டில் எப்படி வந்து கரெக்டாக பிடிக்கிறது அப்படின்னு பற்றி டீட்டெயிலாக நான் வந்து ஸ்டிச்சிங் வீடியோவில் உங்களுக்கு தெளிவாக சொல்கிறேன். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். பாய்.